Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. தமிழ்நாட்டோட வரலாற்றில் 70 வருடங்களில் வாங்கின கடனை மொத்தமாக இந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சி வாங்கியிருக்காங்க. உங்களால் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாது. புகார் முதல்வர் கொடுக்குறது அந்த மாவட்ட செயலர் மேலே தான் புகார் வந்திருக்கும். அந்த போட்டியை தூக்கிட்டு போய் அந்த மாவட்ட செயலர்கிட்ட கொடுப்பாங்க. மாவட்ட செயலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எதிரே புகார் தெரிவிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் எரிச்சிட்டு வராங்க. புதுசாக தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோன்ற மாதிரி ஒரு கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பரப்புரைக்காக எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. தலைகுனியை விட மாட்டாங்கன்னா எல்லாம் நிமிந்து பார்த்துட்டு போக சொல்கிறாங்களா? சேலத்தில் இருந்த மாநாட்டை அவர் கரூரில் மாற்றுறதுக்கான காரணமே அதான். 30 விழாவுக்கு அதிக கூட்டம் வந்துச்சா எனக்கு அதிக கூட்டம் வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. அது சேலஞ்சு, செந்தில் பாலாஜிக்கே சேலஞ்சு. இப்போ பேசுறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் நேர்மையான பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு அழுத்தம் தரப்படுகிறது. எங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. இப்போ கலைஞர் இல்லை, திமுக அழிஞ்சா போச்சு, ஸ்டாலின் வந்தார். இங்கே செல்வி எம்ஜிஆர், செல்வி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ மாவட்ட செயலராக ஒரு செங்கோட்டையன் இருந்தார். அவருக்கு பதிலாக இன்னொருத்தவர். ஓகேங்களா? அதான் ஒரு பிராண்டு தான் முக்கியம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு லியோ அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மனுக்கள் வந்திருக்கு, அதில் எத்தனை குறைகள் அவங்க சரி பண்ணியிருக்காங்கன்ற தகவல் பெருசாக வரலன்ட்டு அதிமுக தரப்புலேருந்து பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே சொல்லுவாங்க, வருவதற்கு முன்னாடியே திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா வெளிப்படைத்தன்மை இல்லை. இங்கே ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர்கள் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டா தெரியுங்களா, இந்த அதிமுக ஆட்சியில் இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அதே போல் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கான இந்தந்த துறையில் இவ்வளோ கடன் இருக்குது. குறிப்பாக போக்குவரத்து துறை, மின்சாரத்துறையில் இவ்வளோ கடன் இருக்குது. அந்த மாதிரியான வெள்ளை அறிக்கை இப்போ திமுக விடுவாங்களா? அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க கடன். அதாவது தமிழ்நாட்டோட வரலாற்றில் 70 வருடங்களில் வாங்கின கடனை மொத்தமாக இந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சி வாங்கியிருக்காங்க. உங்களால் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த புகார் பெட்டின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வாங்கினாங்க தெரியுங்களா? எல்லார்ட்டையும் புகார் கலெக்ட் பண்ணி மாவட்ட செயலர்கிட்ட. அந்த புகார் பெட்டி நிலைமை என்ன ஆச்சு? அதில் இருக்கிற பிரச்சனைலாம் சரி பண்ணி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இல்லை உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எல்லாம் புகாரை ஒரு பொட்டி வச்சுருவாங்க. அந்த பொட்டியில் போய் லெட்டர் போடணும். அந்த லெட்டர்லாம் எடுத்து போய் குப்பையில் போட்டுருவாங்க, எல்லாம் வச்சுடுவாங்க. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த புகார் முதல்வர் கொடுக்குறது அந்த மாவட்ட செயலர் மேலே தான் புகார் வந்திருக்கும். அந்த பொட்டியை தூக்கிட்டு போய் அந்த மாவட்ட செயலர்கிட்ட கொடுப்பாங்க. மாவட்ட செயலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எதிரே புகார் தெரிவிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் எரிச்சிடுவார். அதன் பிறகு இப்போ உங்களுடன் ஸ்டாலின். ஏன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இந்த 4 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அதிருப்தி திமுக மேலே இருக்குது. உருப்படியாக எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை. இப்போ நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக காலத்தில் திட்டத்தை சொன்னால் வச்சிங்களேன், டக்குன்னு வருது அம்மா உணவகம், லேப்டாப்பு, இலவச ஆடு மாடு, தாலிக்கு தங்கம் திட்டம், இதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு அசட்டு. எனக்கு அதை மல்டிபிள் பண்ண முடியும். பதிலுக்கு அவங்களும் சொல்லுவாங்களா, காலை உணவு திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்து அது ஒரு நல்ல திட்டம். பட் பொருளாதார ரீதியாக அதை நீங்கள் மல்டிபிள் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு லேப்டாப் அரசாங்கம் என்கிட்ட கொடுக்குதுன்னா அந்த அதை வாங்கி நான் ஃபோட்டோஷாப் கற்றுப்பேன், கோடிங் கற்றுப்பேன், அப்புறம் டிசைனிங் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அதை வச்சு நான் முன்னேறுவேன். காலை உணவு போடுறது, மதிய உணவு காலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மதியத்தில் போடுறத காலையும் சேர்த்து போடுறாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் அது ஒரு சமூக நலத்திட்டம். அதில் நான் குறை சொல்லலை, ஓகேங்களா? பட் பொருளாதார ரீதியாக அது எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுது? இப்போ அம்மா உணவகம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை வந்தோடனே அந்த ஃபோட்டோலாம் கிழிச்சாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். திமுக ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாவே அராஜகம் பண்ணுவாங்க, ரவுடித்தனம் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் அடித்து உடைப்பாங்க. நம்ம திருச்சியில் பார்த்தோம் நேருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சாங்க. அம்மா உணவகங்கள் எங்கேயுமே சரியாக செயல்படலை. அதுமா பாதிக்கு பாதி கூட இல்லை, முன்பு இருந்ததை விட தரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். இப்போ உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் இருக்குல்ல, ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த அதிருப்தியை சரி கட்டணும், மக்களோட பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஸ்ட்ராட்டஜிமோ இல்லை ஒரு IAS IPS அதிகாரியோ சொல்லிருக்கலாம். 4 பேர் 4 IAS அதிகாரி அவங்களாம் சொல்லி தான் திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க.
அதில் புகார் கொடுக்குறவங்க யார் கொடுப்பாங்கன்னா திமுக எதிராக தான் கொடுப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் திமுககாரங்க வந்து என் நகலத்தை அபகரிக்கிறாங்க, என் சொத்தை பிடிங்கிட்டாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. சரி, நீங்கள் 4 வருடங்களாக அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க? 4 வருடங்களாக ஏன் பட்டா கொடுக்கல? ஏன் 4 வருடங்களாக இந்த அரசு வந்து செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்கலாம். ஸோ இவர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. ஓகே, விஜயம் வராரு, விஜய் அவர்கள் வந்து நம்மளோட வாக்குக்கு தான் எடுக்க வராரு. ஏன்னா விஜய் அவர்கள் குறிவைப்பது ஃபுல்லாக வந்து தலித், விமன், மைனாரிட்டி. தலித் வந்து விடுதலை சக்திகள் இருக்கிறதால அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் திமுகவுக்கு. விமனும் வந்து பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஐடியாலஜி அவங்க வந்து வச்சு தான் அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. மைனாரிட்டி வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் அங்கே இருக்குது. இதை வந்து சரிபாதியாக வந்து விஜய் உடைக்க வர்றாரு. இதனால் வந்து தங்களுக்கு வந்து தோல்வி நேரிடலாம்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பயப்படுறாங்க. ஆனால் அதிமுக ஒரு வார்த்தை கூட விஜய் பற்றி வந்து பேசவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, யார் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் பதறுவாங்க. அதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இதை நம்ம சரி கட்டிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து ஆற்றுலையும் குப்பையிலையும் போட்டு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சேனல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு 2-3 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதிகாரிகளை. அந்த லட்சணத்தெல்லாம் இருக்குது இந்த ஆட்சி. அப்போ உங்களோட திட்டம் ஸ்டாலின், அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின், அப்புறம் இன்னொன்று வந்து ஓரணியில் திரள்வோம், ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, இது எல்லாமே ஃபெயிலியர் திட்டம். அதனோட சக்ஸஸ் ரேட் என்ன, இவங்க எத்தனை ப்ராப்ளத்தை வந்து தீர்த்துருக்காங்க உங்களோட ஸ்டாலினில். அதே போல் ஓரணியில் தமிழ்நாடு அந்த திட்டத்தோட தொலைநோக்கு திட்டம் என்ன பண்ணாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டத்தோட அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை விடவே இல்லை. இப்போ புதுசாக வந்து தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோன்ற மாதிரி ஒரு கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பரப்புரைக்காக எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. தலைகுனியை விட மாட்டாங்கன்னா எல்லாம் என்ன நிமிந்து பார்த்துட்டு போக சொல்கிறாங்களா? ஏன்னா இவங்க செஞ்ச பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மக்கள். இல்லை, நலத்திட்டங்கள் வந்து சரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள். சரி, நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர், திமுக எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே சொல்லாமே 4.5 ஆண்டுகளில் 10 லட்சம் ஒரு திட்டங்கள் சொல்லுங்கள். காலை உணவு திட்டம், ஓகே, 1000 கொடுக்குறாங்க. மகளிர் உரிமை எல்லாருக்கும் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லாரும் கொடுத்தாங்களா? அதுக்கான கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. என்னன்னா எக்கனாமி பேஸ் பண்ணி யார் யார் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. அதில் வந்து வாங்குறவங்க வந்து பாதி பேர் வந்து திமுககாரங்க. அது எப்படி 10 சொல்ல முடியாதுல்ல. திமுககாரங்க நிறைய பேர் வாங்குறாங்க. அப்போ அதிமுகலேருந்து யாருமே வாங்கலையா? அதிமுககாரங்க அவங்களுக்கு ஓட்டி போட மாட்டாங்க, எப்படி வாங்குவாங்க? சில பேர் தான் வாங்குறாங்க. ஏங்க எல்லாத்தையும் எடுத்தால் ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி பேர் பெண்கள் வருவாங்க, இல்லத்தரசிகள். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதே வந்து 2 கோடி கிட்ட ரேஷன் கார்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுக்கு மேலே. அப்போ நீங்கள் 2 கோடி பேர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? 2 கோடி பேர்கிட்ட கொடுக்கல அந்த 1000 ரூபாவை. இப்போ கொடுக்காத போது உனக்கு 1 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த 1 கோடி பெண்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். மீது 1 கோடி பேர் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடியோ 1 கோடியோ இருக்காங்க ரேஷன் கார்டு, எனக்கு சரியாக தெரியல. ஸோ மீதி பேர்லாம் வந்து திமுகக்கு எதிராக மாறுறாங்க. அது வாங்குறதுலேயே நிறைய பேருக்கு அதிருப்தி. அவங்க இது கூட கணக்கு பண்ணியிருக்கலாம்ல. ஓகே, இந்த ஓட்டு நமக்கு வந்தால் போதும், இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டு வாங்கலான்ற கால்குலேஷன் கூட இருக்கலாம்ல. இல்லை, உங்களுக்கு 1000 ரூபா வர வரைக்கும் தாங்க அது பெரிய விஷயம். வந்த பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் 1500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு 1000 ரூபா பெருசா 1500 ரூபா பெருசா? 1500 தான் பெருசு. அதை தாண்டி வந்து இந்த ஆட்சியில் வந்து ஆண்களுக்கு வந்து பெருசாக எதுவும் திமுக செய்யவே இல்லை. இப்போ விடியல் பயணம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே விடியல் பயணம் ஃபஸ்ட்டு ஒயிட் போர்டில் போச்சு. ஓகேங்களா? பஸ்ஸு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லா பஸ்ஸிலும் விட்டாங்க விடியல் பயணம், நல்லா பஸ் இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் அதே ஓட்ட பஸ்ஸில் தான் போயிட்டு. கிராமப்புறங்களில் யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போகிறவங்க வராங்க. அதனால கூட பழைய பஸ்ஸாக இருக்கலாம்ல. அதுக்காக நியாயப்படுத்தலை, ஏன் பழைய பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். இல்லை, அந்த விமர்சனம் வந்து சிட்டியில் வந்தது, அதனால் மாற்றிட்டாங்க. இப்போ கிராமப்புறங்களில் யார் பேசுவா? கிராமப்புறங்களில் மக்கள் என்ன நினைப்பாங்களா, எங்களுக்கு பஸ் வந்தால் போதும்னு நினைப்பாங்க. இது ஓட்ட பஸ்ஸாக நல்ல பஸ்ஸெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்னுமே வந்து அந்த அதிருப்தி கிராமப்புறங்களில் இருக்குது. ஏன்னா அதை தாண்டி வந்து நகர்ப்புறங்களில் வந்து இவங்க வந்து அதிக வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நினைப்பு திமுகவுக்கு. அவங்க சென்னை எங்களோட கோட்டை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தலில் வந்து முறியடிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக அரசுக்கு எதிராகவே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது தொழிலாளர் விரோத போக்கா நிறைய இந்த அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரி மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களோட தலைமையிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ஒரு சைடு இருக்கிறப்ப காங்கிரஸ் மூத்த தலைவர் KS அழகிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து திமுகவுக்கு எந்த வகையில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்த போகுது? இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு திமுக ஒரு அழகிரி மட்டும் கேட்கல, அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கேட்டார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சண்முகம் அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றினார்ல. சரி, தொழிலாளருக்கு எதிராக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக ஆட்சியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு, போக்குவரத்து மட்டும் இல்லை, அதுவும் வச்சிடலாம். முதலாவது வந்து இந்த 8 மணி நேர வேலை என்பது வந்து
அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு காலத்தில் வந்து இந்த பண்ணையார்கள் அந்த விவசாய நிலங்களை வேலை செய்வாங்களே அடிமைகளா, அவங்க தான் 12 மணி நேரம் காலம் பார்க்காம வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து திமுக அரசு வந்து கொண்டு வரலாம்னு நினச்சிது. அதாவது 12 மணி நேரம் வேலை அப்படிலாம் கொண்டு வர நினச்சாங்க. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அதனால வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டாலின் தான் அதில் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடும்போது அவருக்கு தெரியாதா? கூட இருக்கவங்க சொல்ல மாட்டார், சொந்தமாக யோசிக்க மாட்டாரா? அவர் 12 மணி நேரம் வேலை செய்வாரா ஸ்டாலின் அவர்கள்? செய்ய மாட்டார். அப்போ அது ஒரு விஷயம். சாம்சங்கில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை என்னாச்சு? அந்த நிறுவனத்துக்கு சார்பாக தான் போனாங்க தமிழக அரசு. அங்கே வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த சங்கத்தையே வைக்க விடல, தொழிற்சங்கத்தையே வைக்க விடல. அதே போல் போக்குவரத்து தொழிலாளருக்கு அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி உயர்வில் எங்கள் ஓய்வூதிய பணமே இன்னும் கொடுக்கல. அவங்க போறான்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியிலன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு வந்து ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சிருந்தேன். அப்போ என்னாச்சு? நம்ம ஸ்பாட்டுக்கு போனோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாம் போறான்னாங்க திமுக எதிராக. அப்போ ஆசிரியர்கள் இப்போ பழைய ஓய்வூதியம் அந்த முறைப்படி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டு இந்த ஆட்சியில் வந்து யாருமே நிம்மதியாக இல்லை. ஆசிரியர்கள் நிம்மதியாக இல்லை, துப்புரவு தொழிலாளர்கள் அந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை. அவங்கள வந்து அரசு ஊழியர்களாக தொடர்ந்தா என்ன? ராம்கி என்ற நிறுவனம் அவங்களுக்கு முக்கியமா இல்லை துப்புரவு தொழிலாளர்கள் முக்கியமா? உனக்கு யார் ஓட்டு போட்டா? ராம்கி நிறுவனம் ஓட்டு போச்சு, துப்புரவு தொழிலாளர்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அதுவும் சென்னையில் இருக்கிற பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு காரணமே வந்து ஏழை எளிய மக்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் இருக்குது அந்த 2 வார்டில் மட்டும். ஆனால் மொத்த குடும்பம்லாம் சேர்த்தா ஒரு 10,000 15,000 குடும்பம் கிட்ட சென்னையில் மட்டுமே இருக்குது. அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுக்குறோம் தானே சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நீங்கள் எதுக்கு முதல்ல ராம்கிங் மாத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஏற்கனவே அதிமுக தானே மொத்தமாக மாற்றினது. மொத்தமாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னோமா துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் வந்து நிரந்தரமாக்கும்னு சொன்னாங்களா? தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களா? சரி, நாங்கள் மாற்றினா வச்சிங்களாங்க. அவங்க அதிமுக வந்து மாற்றினாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னாங்களா திமுக சொல்கிற மாதிரி? சொல்லல. ஏன்னா அவங்க மாற்ற போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லலை. இவங்க ஏன் சொல்லிட்டு செய்யலை? ஏன் அந்த மாதிரி கொடூரமாக வந்து அத்தனை பேரை கைது பண்ணுறாங்க? 2 வழக்கறிஞரை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வந்து இவங்க யாருக்குமே வந்து உண்மையாக இல்லை, சொன்னதை செய்யலை. இவங்களை யாரும் கட்சிக்காரனே நம்ப மாட்டாங்க. இப்போ 30 வந்து கூட்டம் ஏன் வரலன்னா காசு கொடுத்தாங்க கூட்டம் வர்றதுக்காக. வரும்போது எனக்கு காசு கிடைச்சா போதும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கூட்டத்தையும் கூட்டு வரும், நிறைய பேர் கொண்டு வரல. ஒரு பக்கம் விஜய் வேற போறாரு. விஜய் அவர்கள் வந்து வேண்டுமென்றே போறாரு. எந்த செந்தில் பாலாஜி அவங்க தளபதினு சொன்னீங்களோ அந்த தளபதி ஊரில் நான் போய் கூட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருந்த மாநாட்டை அவர் கரூரில் மாற்றுறதுக்கான காரணமே அதான். 30 விழாவுக்கு அதிக கூட்டம் வந்துச்சா எனக்கு அதிக கூட்டம் வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. அது வந்து சேலஞ்சு, செந்தில் பாலாஜிக்கே சேலஞ்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடர் செந்தில் பாலாஜி, அவரோட ஊர். திரு விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு எப்படி பரப்புரை பண்ண போறான்ற கேள்வியும் வருது. ஃபர்ஸ்ட் எங்க பார்டருக்குள்ள நுழைவாங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க நிறைய பேர். இல்லை, அது வந்து நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து திமுக வரும். விஜய் அவர்கள் போவாருன்னா பிரச்சாரம் மாதிரி டீசெண்டாக வந்துடுவார். 2 அட்டாக் பண்ணுவார் செந்தில் பாலாஜி. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஊரில் போய் அட்டாக் பண்ணுவார், டீசெண்டாக வந்துடுவார். நீங்கள் வந்து அவர் வந்து போகக்கூடாதுன்னு தடுத்தாலோ இல்லை வந்து தடை செய்தாலோ இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலோ இல்லை நீங்கள் வந்து வேற ஏதாவது வகையில் அவருக்கு தொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் அது வந்து திமுகவுக்கு எதிராக மாறும். திமுக அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு விமர்சிச்சிருக்காங்க. என்னன்னா அதிமுகவுடைய அலுவலகம் வந்து அமித்ஷா வீட்டில் தான் இருக்கு, டெல்லியில இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது கூட எடப்பாடி அவர்கள் வந்து குன்னூரில் பரப்புரை செய்தப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா கனவு தான் காண்றாங்களா, அதிமுக அலுவலகம் சென்னையில தான் இருக்கு இப்படின்னு. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, திரு எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அதை பற்றியே பேசப்பட்டுச்சு. கர்ச்சிப்பை கட்டிட்டு வந்தார், என்ன பேசினாரு, எதை பற்றி பேசினாங்க, அதனால இந்த கேள்வி வருதுல்ல. இல்லை, இப்போது எடப்பாடி பழனிசாமி நான் அமித்ஷாவே சந்திக்கலைன்னா வச்சுங்க, அப்படி சொல்லியிருந்தா வச்சுங்க, நானே அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆமாப்பா எடப்பாடி அவர்கள் வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு போனார்னு அப்படின்னு நானே சொல்லிருப்பேன், நீங்களும் சொல்லிருப்பீங்க. நான் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி ஆமாம் நான் சந்தித்தேன், என் கூட்டணி கட்சி தலைவர் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத் நான் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் சொன்னார். நான் காரில் வரும்போது முகத்தை தொடச்சேன், அதை வந்து அப்படி தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஓகேவா? அதுக்கு முந்தின நாள் அவங்க என்ன பேசுனாங்க? முகத்தை மூடிக்கிட்டு வந்தார், பயந்தார், ஏன் பயப்படணும், திட்டுத்தனமாக ஏன் போய் பயப்படுறாரு, கூட இருந்தது யார் அப்படிலாம் சொன்னார். இப்போ அவர் சொன்ன பிறகு அதெல்லாம் பொய்யாயிடுச்சா? அது ஒன்று. கனிமொழி அவர்களோட விஷயத்துக்கு வரலாம். மேடம் கனிமொழி அவர்கள் வந்து தீகார் ஜெயிலில் இருந்தார். யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தார்? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தார். ஓகேவா? அப்போ வந்து எப்படி ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா,
2G கேஸில் வந்து சிக்கிட்டாங்க. இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அலை காங்கிரஸுக்கு எதிராக இருக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து மிரட்டினாங்க, ஒன்று வந்து தயாலாமா வந்து ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா கனிமொழி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டி தானே போக வச்சாங்க. இப்போ உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்கிறா இல்லை வந்து சென்னையில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லை. உங்கள் கூட்டணியில் இருந்த கட்சி தான் உங்களை ஜெயிலில் போட்டாங்க. பாஜக வந்து அதிமுக அப்படி நடத்துதா? நடத்தலை. உங்கள் இதுக்கே வந்து திமுக என்ற கட்சியை வந்து 2 முறை ஆட்சி கழிப்பு செய்தவர்கள் காங்கிரஸ். 76 வந்து எமர்ஜென்சி நடந்ததில்ல, அப்போ ஒரு டைம் வந்து கருணாநிதி அவர்கள் பத்திரிகையில் இந்திரா காந்திக்கு எதிராக எழுதினார சொல்லிட்டு அவங்க ஆட்சியை கலைச்சாங்க. 1991 ஒரு முறை வந்து ஆட்சியை கலைத்தார்கள். இவர்கள் வந்து பயங்கரவாத இயக்கத்திற்கு வந்து உதவி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 முறை வந்து உங்கள் கட்சியை கலைச்சாங்க, ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. உங்களே வந்து சிறைக்கு அனுப்பிச்சாங்க. உங்கள் கட்சி தலைவரோட தங்கச்சியும் வந்து சிறைக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்க. நான் வந்து ஏன் என் கூட்டணி கட்சி தலைவரை போய் டெல்லியில் மீட் பண்ணக்கூடாது? இப்போ சந்தித்ததில் என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக வந்து விலகிய போதும், அதே போல் வைகோ அவர்கள் வந்து விலகிய போதும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அவங்க பின்னாடி போச்சு. குறிப்பாக வைகோ அவர்கள் கட்சி விட்டு கிளம்பும் போது, ஏன்னா அப்போ தான் வந்து கலைஞர் வந்து ஆணித்தனமாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அடுத்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவ விரும்புகிறாரு. அப்போ வந்து கொலைப்பழியை தூக்கி வைகோ அவர்கள் மேலே போகிறார். வைகோவும் இதை வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. திரு வைகோ அவர்களும் இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்போ 27 மாவட்டங்கள் இருந்துச்சு நினைக்கிறேன். 26 28 அதில் பாதி வந்து 17 மாவட்ட செயலாளர்கள் வைக்க கூட இருந்தாங்க. அப்போ வந்து அறிவாலயத்தை மட்டும்தான் கைப்பற்றல. அப்போ வந்து காப்பாற்றி கொடுத்தவர் வந்து செல்வி ஜெயலலிதா. அதை எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு. அந்த நன்றி உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. அவர்கள் நினைச்சிருந்த நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதிமுகவில் வந்து நிறைய பேர் வந்து திமுகவில் போய் சேருவாங்க. திமுகவில் வந்து யாரும் வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க, பெரிய பெரிய ஆட்களை, மாவட்ட செயலாளர்கள்லாம். அது வந்து அந்த கட்சியோட ஸ்டாண்டர்டு. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதிமுக அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது. திமுகவுக்குலாம் அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. அவன் கட்சிக்கு வந்தாலும் வந்து இழுத்து போட்டுப்பாங்க. இப்போ எஸ்வி சேகர் எவ்வளோ விமர்சனம் பண்ணார் திமுகவை. ராமசுப்புன்னு ஒருத்தர் வந்தார்ல பத்திரிகையில், அவர் எவ்வளோ விமர்சனம் பண்ணார். கமல்ஹாசன் உங்கள் கொள்கை எதிரான ஒரு சித்தாந்தத்திலேருந்து வந்தவர். அவர் ஜாதியெலாம் பார்க்க மாட்டார். அவர் அன்வர் ராஜா, மைத்ரேயன், அன்வர் ராஜா விட்டுருங்க, அவர் இஸ்லாமியர், அங்கே போயிட்டார். மைத்ரேயன் சமீபத்தில் மருது அழகுறாரு. அவர் இவங்களுக்கு ஸ்டாண்டர்டே இல்லை. கட்சிக்கு வெற்றி பெறணும், கட்சிக்கு யாவும் வந்தாலும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிட்டு போறதா கூட பார்க்கலாம். இது வந்து எல்லாரையும் அரவணைச்சு போறதா கூட பார்க்கலாம். அது ஒரு ஸ்டாண்டர்டு, அது ஒரு எத்திக்ஸ். அதாவது யாருமே வந்து திமுக அவங்கள போட்டு வலை வீசி இழுக்கல, இவங்களாதான் போய் வாழ்நீரா. திமுக கிட்டையும் வந்து அந்த மாதிரி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்து போது நிறைய பேர் கேட்டாங்க, அவங்க சேர்த்துக்கல. என்னன்னா ஒரு கட்சி அவங்க ஸ்டைலா இருக்கலாம், இது இவங்க ஸ்டைலா இருக்கலாம். இது விமர்சிக்கிறதுக்கு நீங்க ஸ்டைலுன்னு பார்க்க கூடாது. அது ஒரு எத்திக்ஸா பார்க்கணும். அவங்க எத்திக்ஸ் பார்த்தாங்க. நீங்க ஸ்டைலுன்னு சொல்றீங்க, அது எத்திக்ஸ். இப்போ அதிமுக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை போய் நான் திமுகவில் இப்போ போய் நிறைய அமைச்சர்கள் வந்து அதான் பண்ணிருக்காங்க, சொல்லுவாங்க. அந்த கட்சியில் வந்து இவன் இருக்கு, இங்கே இருக்கான், அங்கே இருக்கான், அவனை பிடிச்சா அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கே திமுக வந்து ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுங்க, அங்கே நடந்து இங்கே சொல்லுவாங்க. அது நல்லா இருக்காது. ஒரு கட்சிக்கு வந்து அது அழகு இல்லை அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். பட் அந்த காரியத்தை தான் தொடர்ந்து வந்து திமுக செய்யுது. அடுத்தபடியாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரியில் பேசியிருக்காரு. என்னன்னா, திமுக ஆட்சியில் வந்து விலைவாசி அவர்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு வந்துருச்சு, அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி இல்லை. என் கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வுக்கும் திமுக ஆட்சியில் இப்போதைக்கு விலைவாசி உயர்வுக்கும் அந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்குது? இல்லை, மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து விலை ஏற்றம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக எங்கேருந்து அது ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதியில் வந்து 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கொடுக்கும்போது அதுக்கான பணம் எங்கே போவாங்க? அப்போது ஏற்கனவே வந்து முதியோர் பென்ஷனை, விதவை பணம், இந்த மாதிரி பணங்கள்லாம் வந்துட்டு அந்த ஸ்கீம்லாம் நிறுத்தி இதுலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க. அதே போல் ஆதி திராவிடர் அந்த எஸ்சி ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு, ஆதி திராவிட மாணவர்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதியிலேருந்து எடுத்து இதில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த நிதியெலாம் செலவு பண்ணல எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் கூட வந்து பால் விலையை வந்து குறைச்சி வந்து உடனே ஏற்றினாங்க சில பால் ஆவினில். அதே போல் நெய்யோட விலையும் ஏற்றினாங்க ஆவினில். ஸோ என்னன்னா நெய்யோட விலையும் ஏற்றினாங்க, அரிசி பருப்பு இந்த விலையெல்லாம் வந்து ஏற்றினாங்க. ஸோ இந்த விலைவாசிகள்லாம் எப்படி எதை காம்பன்சேட் பண்ணுறோன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து எதையாவது விலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி அதன் மூலமாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, விலை பால் யார் வாங்குறா, நெய் யார் வாங்குறா, அரிசி பருப்புலாம் யார் வாங்குறா? ஸோ எல்லாமே வந்து ஏழை எளிய மக்கள் தான் வாங்குறாங்க.
நீங்கள் வந்து இப்போ ரோட்டு கடைக்கு போயிட்டு அம்மா ஹோட்டலில் வந்து ஒரு இட்லி ₹1. இப்போ ரோட்டு கடையில் எங்கே போய் கேட்டாலும் ஒரு இட்லி ₹10. ₹10. மினிமம் ₹10. ஸோ அந்த அளவுக்கு வந்து விலையேற்றம் மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு. அதே போல் உளுந்துலாம் வந்து இவங்க வந்து ரேஷன் கார்டிலே போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல. அரிசி போடுறாங்க, சில எப்படி சொல்லு பேசிக்காக சில விஷயங்கள்லாம் போடுறாங்க. இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை. இது வந்து கண்டிப்பாக இப்போ திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு 2006லேருந்து 2011 தேர்தலில் திமுக வந்து முடிந்த உடனே 2011 எதிர்க்கட்சியாக கூட திமுக வரல. அது முக்கிய காரணம் என்னென்னா இந்த மாதிரியே நடந்தது. 2006 2011 இந்த ஆட்சியில் வந்து மோசமாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. யூடியூப்பில் நாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு என் மேலே 3 கேஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து யூடியூப்பில் யாருமே எங்களுக்கு எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மேலே எது கேஸ் போடணும். நான் ஆங்கராக தானே வேலை செஞ்சேன். அந்த மாதிரி யூடியூப்பில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக வந்து கமெண்ட் போடக்கூடாது. அவங்க மேலே கேஸு. யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அச்சுறுத்தல் இருக்கு. அச்சுறுத்தல் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இப்போ பேசுறதுக்கே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நேர்மையான பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு அழுத்தம் தரப்படுகிறது, எங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை வந்து சுட்டி காட்ட முடியல. இதான் காரணமாக எடுத்துக்கலாமா? சுட்டி காட்ட முடியலன்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு அழுத்தம் வரும், நிர்வாக ரீதியாக அழுத்தம் வரும். அதை பற்றி விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. யாராவது வந்து அவளுக்கு எதிராக பேசினால் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகு அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. விகடன் நிறுவனத்து மேலே தொடக்கத்தில் போட்டாங்க தெரியுங்களா? அந்த G2 விவகாரத்தில் வந்து போட்டாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது. விலைவாசி உயர்வு, அச்சுறுத்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. திமுக தரப்புலேருந்து நிறைய குற்றம். அந்த தெய்வ செயல்னு ஒன்று அரக்கோணம் பக்கத்தில் ஒரு இஷ்யூ நடந்து தெரியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி ஜெயலலிதா இருந்தால் தான் வச்சுக்கோங்க, அந்த ஆள் நிறைய சிறையில் இருந்திருப்பார். ஆனால் திமுக ஆட்சியில் வந்து தங்களோட கட்சியிலேருந்து ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெளில சுற்றி நிற்கிறார். திரும்பவும் வந்து அந்த ஆள் போய் அந்த பெண்ணை போய் மிரட்டிருக்காரு. இல்லை, அந்த அளவுக்கு வந்து திமுகவில் வந்து தைரியம் இருக்குது. ஒரு ஆக்சுவலாக அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு இருக்க பவர் திமுகவில் இருக்கிற ஒரு வட்ட செயலாளருக்கு இருக்கும். பதிலுக்கு அவங்க வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து காரணம் காட்டினா என்ன சார்? பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து உங்களுக்கு விசாரணை ஒழுங்காக நடந்துச்சா? இப்போ யார் அந்த சாருன்னு வந்து யாராவது கேட்குறாங்களா? மறந்துட்டாங்க மக்கள். யாருன்னு கண்டுபிடிப்பாங்களா இவங்க? ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தில் இல்லைன்னா அப்படியே நடந்தது. அவங்களே வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அதிமுகவிலே. ஆனால் இவங்க சிபிஐ இல்லை, எஸ்ஐடி போட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. தீவிரப்படுத்தினது திமுக ஆட்சியில் தானே, அவங்களுக்கு தண்டனை கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. அதுவும் திமுக ஆட்சியில் தான் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லையா? அது சிபிஐ விசாரிக்கிறாங்க. சிபிஐ வந்து தமிழ்நாடு அந்த கவர்மெண்ட் கீழே வரமாட்டாங்க, அவங்க மத்திய அரசின் கீழ் வருவாங்க. ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எதுக்கு இவங்க சிபிஐ அனுப்பல? சரி, இந்த மாதிரி வந்து 1008 கேள்வி இருக்குது. ஸோ இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா ஊருக்கும் போகும்போது கூட்டமாக மாறுது. கிட்னி முறைகேடுகளுக்கு கூட இப்போ அப்பீல் போயிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. அது ஆக்சுவலாக உங்களுக்கு அதான் நம்ம ஏற்கனவே வந்து அதை பற்றி பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆட்சியிலும் வந்து ஒரு கட்சியோட நிர்வாகி போய் புரோக்கர் வேலைலாம் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த கிட்னி விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து போய் புரோக்கராக வேலை செஞ்சுருக்காரு. வேலை செஞ்சு அவங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டி தவறு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு வழக்கு பதிவு செய்யலை. அப்புறம் ஒருத்தர் மதுரை நீதிமன்றத்துக்கு போயிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைமையில் அவர்களே வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க, எஸ்ஐடி. எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன் போயிருக்குன்னா அதுக்கு என்ன, அப்போ ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணும்போதே இல்லை பண்ண தேவையில்ல, நாங்கள் ஒழுங்காக விசாரணை பண்ணுறோன்னு சொல்கிறோம். டீம் ஃபார்ம் பண்ண பிறகு போனால் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும். அந்த தனலட்சுமி மருத்துவமனை வந்து உள்ள வரப்படும். மணச்சூர்னு உள்ள கதிரவன் உள்ள வருவார். அப்போ திமுக இருக்க நிறைய நிர்வாகிகள் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அரசு பயப்படுது. அதான் சொன்னேன்ல, திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு குற்றச்செயலில் மாட்டினாங்கன்னா அவர்களை எப்படி தப்ப வைப்பது, அவர்களை உச்சநீதிமன்றம் போய் எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அரசு வந்து வேலை பார்க்குது. அப்போது ஒரு சாமானிய ஒருத்தன் எப்படி பார்ப்பான், சட்டத்தை எப்படி பார்ப்பான், காவல்துறை எப்படி பார்ப்பான், நீதிமன்றத்தை எப்படி பார்ப்பான்? எப்படி போனாலும் இவங்க வந்துடுறாங்க, இவங்களுக்கு எதிராக நம்ம எதுவுமே பேசக்கூடாது, இவங்களுக்கு எதிராக எதை பண்ணாலும்
இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்கன்னு ஒரு 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 பயம் வரும்ல. ஸோ அதை தான் வந்து இந்த ஆட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஈரோடுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து மாசான க்ரௌடு வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க, செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே அந்த ஊரை சேர்ந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்களும். இந்த இஷ்யூ அது எப்படி போக போகுது? ஏன்னா அந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு தனிநபரை விட ஒரு நிறுவனம் பெரியது. இப்போ ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைவர் இருக்காருன்னா, இப்போ கலைஞர் இல்லை, திமுக அழிஞ்சா போச்சு, ஸ்டாலின் வந்தார், இங்கே வந்து செல்வி எம்ஜிஆர், அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ மாவட்ட செயலராக ஒரு செங்கோட்டையன் இருந்தார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தவர். ஓகேங்களா? அதான் ஒரு ஒரு பிராண்டு தான் முக்கியம், ஒரு தனிநபர் எப்பயுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எத்தனை தனிநபர்கள் வேணால் ஒரு பிராண்டில் போய் ஐக்கியமாகலாம், வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அதிமுக நடந்த விஷயத்தையும் பார்க்குறேன். ஸோ இதனால் எந்த பின்னடைவும் இல்லையா அதிமுக? அதெல்லாம் என்ன பின்னடைவு ஆயிடுறோம். குங்குமண்டலத்தில் எப்போவுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. வேறு இரட்டை இலைக்கு மட்டும்தான் அங்கே வேல்யூ. ஆமாம், ரெட்டை முறைக்கு மட்டும்தான். அது இப்போ இல்லை, 2011, 2016, 2021, அது 2026 நடக்கும். ஏன்னா 2026 பெரிய ஆன்டி இன்கம்பன்சி. உங்களுக்கு 2021 கூட வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அதே போல் இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது அதிமுக ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கும் அளவிற்கு திமுக அராஜகம் செய்யுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி.